ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராயன் திரைப்படத்தோட வசூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ 3 நாட்கள் முடியல நம்ம ராயன் திரைப்படம் உலக அளவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதா நம்ம தனுஷ். ஸோ அவரோட 50வது திரைப்படத்தை ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி தரணும் அப்படின்றதுக்காக அவரே இயக்கி அவரே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதனாலே ஃபேன்ஸ் ரொம்பவே ஆரவாரமாக இந்த திரைப்படத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் கலவையான விமர்சனம் தான் இந்த திரைப்படத்துக்கு பெற்றுட்டுருக்கு. ஸோ ஒரு பகுதி மக்கள் நல்லா இருக்குன்றாங்க, இன்னொரு பகுதி மக்கள் ஸோ படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த திரைப்படத்தில் வசூல் குறையவே இல்லைங்க. ஸோ ரொம்பவே அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள் கிட்டத்தட்ட உலக அளவில் 73 கோடி வரைக்கும் கலெக்ஷன் செஞ்சுருக்கு. இது நம்ம தனுஷோட கெரியர்லேயே ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போன வாட்டி ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் திரைப்படத்தோட மொத்த வசூலுமே நம்மளோட ராயன் திரைப்படம் ஜஸ்ட் 3 நாளில் 73 வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்படின்றனால ரசிகர்கள் செம்ம குஷியில் இருக்காங்க.